ओम प्राणोपासन रहस्य विदे वेदांत भास्कराय नमः। प्राणयेव कर्णाप्यय्य दर्शनात् प्राणयेव हि संवर्गः ब्रूते वेदांत भास्करः। अद्य दिनाङ्कः मे मासे 14 दिनः। अद्य दिनस्य विषयः प्राणस्य महिमा। சாந்தோக்கிய உபனிஷதில் 4:3 இதில் இடம்பெறுகின்ற இந்த மந்திரமானது பிராணனுடைய மகிமையை எடுத்து கூறுகிறது. பிராணோவாவ சம்வர்கா, பிராணமேவ வாக் அப்யேதி, பிராணம் சக்ஷுஹு, பிராணம் ஸ்ரோத்ரம், பிராணம் மனஹா, பிராணோ ஹேவ ஏதான் சர்வான் சம்வருணுக்தே. பிராணமேதான் சம்வர்க்கம், பிராணமேதான் வாக், பிராணமேதான் சக்ஷுஹு, பிராணமேதான் காதுகள், பிராணமேதான் மனசு, பிராணமேதான் இது எல்லாமாகவும் இருக்கிறது. அஸ்ய பிராண சம்வர்க வித்யா இது நாம. இதற்கு சாந்தோக்கிய உபனிஷத் சம்வர்க வித்யா அல்லது பிராண சம்வர்க வித்யா என்று சொல்லப்படுகிறது. அത്ര பிராணோ நாம முக்கிய பிராணஹா அயமேவ ஆதி பௌதிக திருஷ்டயா வாயுர் பவதி. இந்த பிராணம் அப்படின்னாக்க முக்கிய பிராணம், ஏதோ 5ல் ஏதோ ஒரு பிராணம் அபானமா அதெல்லாம் கேட்கக்கூடாது. இது என்ன பிராணம்னா முக்கியமான பிராணன். ஆதி பௌத்திகத்துல அதை வாயு அப்படின்னு சொல்றோம். வாயுவாக அது இருக்கிறது. ஆதி தெய்வீக திருஷ்டியில அந்த பிராணனுக்கு ஹிரண்யகர்ப்பன்னு பேரு. அത്ര பிரகிருதே ஆத்தியாத்மிகஸ்ய பிராணஸ்ய உபாசனம் இதம் உச்சதே. இங்க என்ன பண்றது அப்படின்னா, ஆத்தியாத்மிகத்துல பிராணமா எது இருக்கோ, நம்மளுடைய பிராணனா எது இருக்கோ அதை உபாசனை பண்றதுக்காக. ஒரே பிராணந்தான் ஹிரண்யகர்ப்பனா இருக்கு, ஸ்தூலமா வாயுவா இருக்கு, நம்மளுடைய உடம்ப சரீரத்திலையும் அது பிராணனா இருக்கு. அந்த நம்ம பிராணனை உபாசனை பண்றது இங்க சொல்லி கொடுக்கறது. வாக் ஸ்ரோத்ர நேத்ராதீன் ஞானேந்திரியாணி மனோநாம அந்தரிந்திரியாணி இத்யேதத் சர்வம் நித்ரா காலே பிராணமேவ அப்யேதி. தூங்கும் பொழுது இந்திரியங்கள் எல்லா பிராணன், எல்லா ஞானேந்திரியங்கள், எல்லா அந்த கரணமும் எல்லாம் பிராணனால தான் உய்விக்கப்பட்டு இருக்க செய்யப்படுகிறது. சகலேஷு இந்திரியேஷு பிரலீனேஷு ஏகையேவ பிராணஹா ஜாகர்த்தி அயம் பிராணஹா ஏவ பிரம்ம பிராண ஏவ ராஜா பிராண ஏவ சர்வம் பவதி. இதே பிராணன்தான் விழிக்கும் போது எல்லாமாகவும் இருக்கிறது. இந்த பிராணனுக்கே பிரம்மன்னு பேரு. இந்த பிராணன்தான் சர்வம் ராஜதி இது ராஜா. அஸ்மின் நேவ பிராணே ஜகத் சர்வம் லீயதே. இந்த பிராணனிலேயே தான் மொத்த ஜகத்தும் ஒடுங்குகிறது. சம்வர்ஜனாத் ஆத்மனி உபசம்ஹாராத் சம்வர்க பிராணஹா. சம்வர்ஜனாத் எல்லாமே எதில் சென்று ஒடுங்குமோ அப்படிப்பட்ட ஒடுங்கறதுக்கான அதிஷ்டானமாக இருக்கக்கூடியதாக இந்த பிராணனை பரபிரமமாக உபாசிப்பதற்கு பேரு பிராண சம்வர்க வித்யான்னு பேரு. தஸ்மாத் இமமேவ பிராணம் சம்வர்கா இது சாதகா உபாசித. அப்போ இந்த பிராணனே தான் அனைத்துக்கும் ஆதாரமாக இருக்கிறதாக இந்த பிராணனை இரண்யகர்ப்பன் ஈஸ்வரனாகவும் அனைத்துமாகவும் மனதில் துதித்து மனதில் நினைத்திருப்பது பிராணனுடைய உபாசனா. இது பிராணனுடைய மகிமை. ஏன்னா பிராணனே பரபிரமமாக இருக்கிறது. ஓம் பிராண ரகசிய விதே வேதாந்த பாஸ்கராய நமஹா.